MiTv 4A Pro 32 inch இது ரீசெண்டா தான் ரிலீஸே பண்ணாங்க. அந்த டைமிங்ல தான் எங்க வீட்டுக்கு டிவி வாங்கலாம் அப்படி நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ ஏனா ரொம்ப வருஷமா நான் கலங்க டிவி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றப்ப தான் இந்த டிவியை லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி 1 வீக் கழிச்சு சேலுக்கு வந்து நான் Flipkartல இத ஆர்டர் போட்டேன். ஆமா இது ஒரு ரிவ்யூ யூனிட் கிடையாது. நான் காசு போட்டு வாங்குனதான். இதோட பிரைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13000 ரூபாய். ஆனா 1000 ரூபாய் ஆஃபர்ல 12000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். EMI யூஸ் பண்ணீங்க அப்படினா 1000 ரூபாய் ஆஃபர் அப்படினாங்க. நான் EMIல போட்டு வாங்கியிருந்தேன். சோ இந்த டிவி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லோ பட்ஜெட்ல ஒரு பெஸ்டான டிவி வாங்கணும், எல்லா ஃபீச்சரும் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த டிவி சூட்டபிளா இருக்கும். ஸோ இந்த டிவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் இந்த டிவியோட பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அதாங்க அன்பாக்சிங், அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா டெக்பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை மிஸ்ஸே பண்ணாமல் நான் போட்ட உடனே பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. MiTv 4A Pro 32 inch இந்த டிவில என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த டிவியோட அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பாக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா MiTv 4A Pro 32 inch அப்படின்னு போட்டிருக்காங்க, 80 cm அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. இது கீழே பார்த்தோம்னா இந்த டிவில என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத மேலோட்டமா போட்டிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா வீடியோ உள்ளர சொல்றேன். அதுக்கு அடுத்து பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடுல 15000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா செல்லிங் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 13000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. நான் ஆஃபர்ல 12000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதான் அந்த பில். அடுத்து பாக்ஸோட பின்னாடி பார்த்தோம்னா MiTv உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்லோகன் கொடுத்திருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா மேலவே MiTv ரிமோட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஆல் இன் ஒன் ரிமோட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளோட டிவி அண்ட் செட்டப் பாக்ஸ் ரெண்டத்தையுமே ஒரே ரிமோட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த டிவில கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு. இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் டீடைலா வீடியோ உள்ளர சொல்றேன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா டேபிள் மவுண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க டேபிள் மவுண்ட் பண்றது அப்படின்னா பாக்ஸ் குள்ளரவே ரெண்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க வந்து டேபிள் மவுண்ட் பண்ணிக்க முடியும். இன் கேஸ் வால் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை 400 ரூபாய் கொடுத்து தனியா தான் வாங்கணும். mi.comல அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாலேஷன் பண்ண வரவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்ககிட்ட பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, டேபிள் மவுண்ட் பண்றதுக்கான ஸ்க்ரூ இதெல்லாம் ஒரு பாக்கெட்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் கடைசியா MiTv 4A Pro 32 inch வந்து உள்ளர கொடுத்திருக்காங்க. இதை வெளியே எடுக்கலாம். அண்ட் இப்போ இந்த டிவி பத்தி பார்க்கறப்ப MiTv 4A Pro அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் டிவி தான் நம்மகிட்ட இருக்கு. அதுல 32 inch தான் நாம வாங்கியிருக்கோம். இதுல 43, 55 அப்படின்ற ஒரு 2-3 வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த டிவியை முழுக்க பிளாஸ்டிக்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப லெஸ் வெயிட்டா இருக்கு, ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்பக்கத்துல ஆன் ஆஃப் பட்டன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல 10 வாட்ஸ், ரைட் சைடுல 10 வாட்ஸ். நீங்க தனியா ஸ்பீக்கர் ஆட் பண்ணனும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ லவுடா இருக்கு, கிளாரிட்டியா இருக்கு, கிளியரா இருக்கு சவுண்ட் எல்லாமே. ஒரு ரூமுக்குள்ள தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரே போதுமான அளவு தான். ஏன்னா எல்லாமே பக்காவா இருக்கு. இல்ல எஃபெக்ட்டோட வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதற்கான வசதியும் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிவியோட பின்னாடி பார்த்தோம்னா போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்ட்டா இன்டர்நெட் கொடுக்கிறது அப்படினாலும் வயர்ல கொடுத்துக்கலாம். அடுத்து 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. 2 USB போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே 2.0 சப்போர்ட் இருக்குது. அதுக்கு அப்புறம் கேபிள், நார்மல் கேபிள் யூஸ் பண்றது அப்படினாலும் அந்த கேபிள் போடுறதுக்கான போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் கடைசியா 3.5 mm ஜாக். நம்ம இயர்போன்ஸ் சொருகிறது அப்படினாலும் அதுல யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இந்த டிவியோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசா இருக்கு, பல்கியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு மீடியமா, ஓரளவு ஸ்லிம்மா வந்து பார்க்கிறதுக்கு இருக்கு. அண்ட் முன்னாடி பார்த்தோம்னா MI அப்படின்ற ஒரே ஒரு லோகோ தான் இருக்கு. ரொம்ப ஃபார்மலா, சிம்பிளா பார்க்கிறதுக்கு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டிவியை டேபிள் மவுண்ட் பண்ணிரலாம். ரொம்ப ஈஸி. அவங்க கொடுத்திருக்க டேபிள் மவுண்ட்டை உள்ள ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிட்டாலே போதும். டேபிள் மவுண்ட் ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். டேபிள் மவுண்ட்மே பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நம்மளோட டிவிக்கு பவர் சோர்ஸ் கொடுத்து ஆன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்றப்ப டிவில இருக்க பவர் சுவிட்சை தான் யூஸ் பண்ணனும். ஒரு தடவை ரிமோட்டை சிங்க் பண்ணதுக்கு அப்புறம் ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணனும் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ரிமோட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங்க் பண்ணனும். இந்த ரெண்டு பட்டனையும் லாங் பிரஸ் பண்றப்ப நம்மளோட ரிமோட் டிவியோட சிங்க் ஆயிரும். இதுக்கு அப்புறம் நம்ம எப்ப யூஸ் பண்ணாலும் டைரக்ட்டா நம்மளோட ரிமோட்டை டிவில யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவர் பட்டனை தொடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சிங்க் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்ல இன்டர்நெட் இருந்துச்சுன்னா வைஃபை மூலமா இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணி நம்மளோட கூகுள் அக்கவுண்ட்டை இதுல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட மொபைல கூட ஒரு ரிமோட்டை ஆக்சஸ் பண்ற மாதிரி மாத்திக்கலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்மளோட கூகுள் அசிஸ்டன்ட்டை ஆன் பண்ணிட்டு செட்டப் மை டிவி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளோட டிவியை பேர் பண்ணிட்டு நார்மல் ரிமோட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளோட மொபைல் வழியா ரிமோட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அது போக நம்ம டிவி வாங்கும் போதே ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உடனே பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட இன்டர்நெட் இல்ல அப்படின்னா நீங்க ஆஃப்லைன்லயே லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி உள்ள வந்தோடனே இப்படிதான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ இந்த டிவி பத்தி பார்த்தோம்னா இது ஒரு 32 இன்ச் டிவி. இதோட ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுல மேக்ஸிமம் 4K வரையும் சப்போர்ட் பண்ணுது. நான் ஒரு 4K வீடியோ கூட
டவுன்லோட் பண்ணி இதில் ப்ளே பண்ணி பார்த்தேன். குவாலிட்டி பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நல்ல கலர்ஸை எடுத்துக்காட்டுது, ஷார்ப்பாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இனிஷியல் இம்ப்ரெஷன் எல்லாமே. அண்ட் இந்த டிவியில் நம்மளோட மொபைல் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் மாதிரி ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால சுற்றி என்ன லைட்டிங் இருக்கோ அதுக்கேற்றாப்புல பிரைட்னஸை கொடுக்குது. ஸோ இது நம்ம ஆஃப் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட பிரைட்னஸ் வைக்கிறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். தென் மறுபடியும் இப்போ இன்டர்ஃபேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இதில் 2 இன்டர்ஃபேஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பேட்ச் வால். MiTvக்கு பொதுவாக பேட்ச் வால் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த 4A Pro சீரிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டும் கொண்டு வந்தாங்க. இதுதான் அந்த அப்கிரேட். அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் வால் பார்த்தோம்னா நிறைய ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. மூவிஸ் இருக்குது, சீரியல்ஸ் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு லாங்குவேஜ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ஆப்பை பேஸ் பண்ணி இருக்கு. அதாவது ஒரு மூவியை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மூவி சன் நெக்ஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த ஆப் வழியாக தான் அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்மளோட ரிவ்யூ வீடியோவில் பேசலாம், இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே. அதுக்கடுத்து ஆண்ட்ராய்ட் பார்த்தோம்னா ஒவ்வொன்றத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆப்ஸ் தனியாக, கண்டென்ட் தனியாக, ஆப்ஷன்ஸ் தனியாக அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இதோட செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவியில் நம்மளுக்கு வைஃபை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வைஃபை வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா இதில் ப்ளூடூத் அவைலபிளாக இருக்குது. அதனால் நம்மளோட ப்ளூடூத் ஹெட்செட், ஸ்பீக்கர் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி கேட்டுக்கிற முடியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க சிப் அப்படின்னு பார்த்தோம்னா AMLogic Cortex A53 அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட் சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா. சோ ப்ராசஸிங்ல எந்த குறையுமே இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு, ஃப்ளூயண்டா இருந்துச்சு, எந்த இடத்துலயுமே எனக்கு லாக் ஆகல. அண்ட் ரோம் அண்ட் RAM அப்படின்னு பார்த்தோம்னா 1GB RAM கொடுத்திருக்காங்க, 8GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. இந்த 8GB இன்டர்னல்ல எனக்கு 4GB தான் ஃப்ரீயா அவைலபிள் இருந்துச்சு, மீதி 4GB OS எடுத்துக்கிச்சு. அண்ட் இந்த லேட்டஸ்ட் சிப் 1GB RAM 8GB இன்டர்னல் ரன் ஆகிற OS பார்த்தோம்னா Android 8.1 Oreo கொடுத்திருக்காங்க. டிவி வாங்கி 2 தடவை ஒரே நாள்ல எனக்கு அப்டேட் வந்துச்சு. ஸோ இப்பெல்லாம் மொபைலுக்கே அடிக்கடி அப்டேட் கொடுக்கறது இல்லை, ஆனால் இவங்க டிவிக்கு உடனே அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ குட். ஸோ ப்ராசஸிங் எல்லாமே பக்காவாக இருக்கு. ஆப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னாலும் நம்மளுக்கு பிளே ஸ்டோர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு என்ன ஆப் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மொத்தத்துக்கே ஒரு 50 ஆப்ஸ் தான் இருக்கும் போல. அதுலேயும் அமேசான் பிரைம் இந்த மாதிரி சில ஆப்ஸ்லாம் அவைலபிள் இல்லை, சீக்கிரமே கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இப்போ வேணும் அப்படின்னா ஏபிகேவா டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவ் வழியாக நம்மளால சைட் லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. நான் அப்படி தான் சைட் லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டிவியில் கேம்ஸ் விளாடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹையர் அண்ட் கேம்லாம் இதில் விளாட முடியாது, ரொம்ப பேசிக்கான சில கேம் மட்டும் விளாட முடியுது. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தென் இந்த டிவியில் இன்பில்டாவே குரோம்காஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைலில் காஸ்டிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை அப்படியே டிவிக்கு கொண்டு வர முடியும். ஸோ உங்களோட மொபைலில் ஏதாவது ஃபோட்டோ பார்க்குறீங்க, இல்லை மூவி பார்க்குறீங்க, அது எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக இந்த ஆல் இன் ஒன் ரிமோட். பொதுவாக டிவியோட ரிமோட் பார்த்தோம்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கும், ஆனால் இந்த ரிமோட் பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கம்மியான பட்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆன் ஆஃப் பட்டன், அது கீழே கூகுள் அசிஸ்டன்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வாய்ஸ் கமெண்ட் கொடுத்து ஒரு ஆக்ஷனை வந்து பண்ணிக்கிற முடியும். ஒரு வீடியோ ப்ளே பண்ண சொல்றது அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் டெக் பாஸ் வீடியோ ப்ளே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை இந்த ரிமோட் வழியாக வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது கீழே 4 நேவிகேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட் அப்படின்ற மாதிரி. நடுவில் பார்த்தோம்னா ஒரு ஓகே பட்டன் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தோம்னா லெஃப்ட் சைட் பட்டன் பார்த்தோம்னா டைரக்டா பேட்ச் வால் வாய்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு தனி பட்டன், அதுக்கு பக்கத்துல பேக் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் வாய்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு தனி பட்டன் கொடுத்திருக்காங்க. இது கீழே பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. வேற எந்த பட்டனுமே கிடையாது. இந்த ஆல் இன் ஒன் ரிமோட் பார்த்தோம்னா ஐஆர் வழியா யூஸ் பண்றது கிடையாது. இது ஒரு ப்ளூடூத் ரிமோட். நீங்க எந்த சைடு வேணா வச்சு யூஸ் பண்ணலாம், தலானிக்கு அடியில வச்சு யூஸ் பண்ணலாம், இப்படி ஃபுல்லா மறைச்சிக்கிட்டு யூஸ் பண்ணலாம். எந்த ஆங்கிள்னாலும் எப்படினாலும் ஒரு 10 மீட்டருக்குள்ள ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் இந்த டிவி ரிமோட்டை நம்மளோட செட்டா பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். அப்படி செட்டா பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு ஒரு ஐஆர் டிவைஸ் வந்து வாங்கணும். அது mi.comல அவைலபிளா இருக்கும். அந்த டிவைஸை வாங்கி நம்ம டிவில பிளக் பண்ணிட்டோம்னா செட்டா பாக்ஸ், டிவி ரெண்டுத்துக்குமே ஒரே ரிமோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனி ரிமோட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து இந்த ஆல் இன் ஒன் ரிமோட்ல வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க 200 ரூபாய் செலவழிச்சாலே போதும், தனித்தனி ரிமோட் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரே ரிமோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த MiTv 4A Pro 32 இன்ச் வாங்கி ஒரு 10 நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நிறைய பாசிட்டிவ் பார்த்தேன், ஒரு சில நெகட்டிவும் இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் ஒன்று எல்லாத்தையுமே ரிவ்யூ வீடியோவில் சொல்றேன். அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி MiTvக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் கடைசி அந்த டிவியோட பிரைஸ் நான் 12,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 1000 ரூபாய் ஆஃபர்ல இருந்துச்சு. ஒரிஜினல் ரேட் 13,000 ரூபாய். இந்த 13,000 ரூபாய்க்கு இந்த டிவியை நான் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். நான் யூஸ் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு 10 நாளுக்குள்ளேயே நிறைய பாசிட்டிவ் இருக்கு. இது எல்லாமே அதர் டிவியில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
நான் சர்ச் பண்ண வர எந்த டிவிலையுமே ஸ்மார்ட் கிடையாது. இருந்தாலும் வைஃபை இருந்துச்சு அப்படின்னா ப்ளூடூத் இருக்காது, அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஓரளவு வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு 13,000 ரூபாய்க்கு ஒர்த்தாக தான் தெரியுது. அண்ட் 32 இன்ச் அப்படின்றது ரொம்ப சின்னதாக இருக்குமே ப்ரோ, நான் வேணா 43 போகவா 55 போகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா 32 போதுமான அளவு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப பெரிய வீடு வச்சிருக்கீங்க, ரொம்ப பெரிய ரூம் இருக்கு, அந்த ரொம்ப ஸ்லிம்மா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் 43 55 இதுக்கெல்லாம் வந்து போகலாம். மிச்சபடி 32 வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிவி பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஏதாவது கேள்விகள் இருக்கா, எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஒரு நல்ல டிவி வாங்கணும், MiTv பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு செம்மையான டிவி பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.